1812லேருந்து 1826 வரைக்கும் மதுரையில கலெக்டரா இருந்தவர் தான் பீட்டர் ரவுஸ். மக்கள் இவர பீட்டர் பாண்டியன்னு அழைப்பாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மீது அனைத்து மக்கள் மீதும் மிகுந்த ஒரு அன்பு கொண்டவர். அது மட்டும் இல்ல, இவர் மதுரை மீனாட்சி அம்மன் மீது மிகுந்த பக்தி கொண்ட காரணத்தினால, இவர பீட்டர் பாண்டியன்னு அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. மதுரை ஒரு காலகட்டத்தில வைகையில வெள்ளம் வரும்பொழுது, இவரோட வீடு மூழ்குற நிலைமையில இருக்கும்போது, மதுரை மீனாட்சி அம்மன் ஒரு சின்ன சிறுமி வடிவத்தில இவர காப்பாற்றியதா சொல்லப்படுது. அப்பொழுது அம்பாளுடைய அந்த கால்நடையை பார்க்கும்பொழுது, அவங்களோடது கொலுசு மட்டும் கவனிச்ச இவர், ஒரு பாதுகை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி 412 மாணிக்கங்கள், 72 மரகதம், 80 முத்துக்கள், அதாவது வைரங்களால செய்யப்பட்ட பாதுகை குடுக்குறார். இதற்கு பீட்டர் பாதுகைன்னு பேரு. சித்திரை மாத உற்சவம் அப்ப இந்த பாதுகை பயன்படுத்தப்படுதா சொல்றாங்க. அந்த அளவுக்கு 200 வருட காலமா இந்த பாதுகை மீனாட்சி அம்மன் கோவில்ல அந்த உற்சவத்துக்கும், மற்ற விழாக்கள்லயும் பயன்படுத்தப்படுற அளவுக்கு ஒரு சில ஆங்கிலேய அதிகாரிகள் நம்ம மக்களோட ஒன்றிணைந்து தான் வாழ்ந்திருக்காங்க.